வணக்கம். உதயம் செய்திகள். கோவிலில் வேலை செய்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளிக்கு நேர்ந்த சோகம். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் கோவில் குடமுழுக்கு பணி நடந்து முடிந்த நிலையில் அங்கு பணிபுரிந்து வந்த திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த லோகு என்கிற கட்டிட தொழிலாளி எதிர்பாராத விதமாக பணிபுரியும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இது குறித்து திருமுருகன்பூண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். திருப்பூரில் ராக்கியாபாளையம் பகுதியை சேர்ந்த ராஜராஜேஸ்வரிங்க கோயிலில் கட்டடப்பணி நடந்துகிட்ருக்கு. அந்த கட்டடப்பணிக்கு வேலைக்கு போன ஒரு ஊழியர் எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் அடித்து அந்த இறந்துட்டா. அப்படி அவரோட மனைவி இவங்க, அவங்களோட 2 குழந்தைங்க. நான் அவருக்கு தாய்மாமா முறையாவது என்னென்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல தான் வேலை செஞ்சு இறந்துருக்காரு. அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரில. அதனால் இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் கேட்டு இந்த இடத்துல அவங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பாடியை வச்சுருக்கிறோம். நிவாரணம் கேட்டிருக்கோம் கோயில் சார்பாக. ஒரு நியாயமான பதில் அவங்க சரியாக தரமாட்டேங்கிறாங்கிறதுனால நிவாரணத்தை வாங்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பதில் தெரியாமல் இந்த பாடியை நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். என்ன வயசு நல்லா அடக்க மாட்டோம். இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகுதுங்க. திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு. சொந்த ஒரு திருச்சி. அங்கேருந்து இங்கே ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தவங்களுக்கு, இந்த பஞ்சமுளைக்கு வந்தவங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குது. கோயில் தரப்புலேருந்து கேட்டோம்னா உரிய எந்த நம்ம பதிலும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அஜாக்கிரதையான ஒரு அசால்ட்டான பதில் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணத்தை அறிவித்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் பாடியை வாங்குவோங்கிறதுல அவரோட குடும்பத்தார் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.